Jai. One who do not know the history, she cannot create the history, said by Baba Saheb Dr. Ambedkar. And we are the total followers of Baba Saheb Ambedkar. Though we are born as a human being, each and every person they are having their own concepts and practices from their own life. But you all need to follow and to maintain the rules and regulations of that what I was written the Constitution and constitutional power set by Baba Saheb Ambedkar. We are followed it. On account of today, we are sacrificing to remove the Mela Kalavara. That is called as do not use any instrument to issue of the Sholkas and Sholtried person to using moments of musical and articles and musical attainment. On behalf of today, Jai Bhim, கற்பி போராடு ஒன்று சேர் இந்திய குடியரசுக் கட்சி ஒரிகன் டவுன் கமிட்டி கோலார் தங்கவயல் இந்திய குடியரசுக் கட்சி ஒரிகன் டவுன் கமிட்டி கோலார் தங்கவயல் அண்டர் த பிரசிடென்ட்ஷிப் ஆஃப் தளபதி எஸ் ராஜேந்திரன் ரிபப்ளிக் பார்ட்டி நேஷனல் RBI president. We are working class and working community and working philosophy of Baba Saheb Ambedkar and we are following. வீரவணக்கம் வீரவணக்கம் வீரவணக்கம். அன்புடையர் நமது இயக்க பெரியவர்களே, தாய்மார்களே, இயக்க லட்சிய வீரர்களே, நமது ஒரிகன் டவுன் கமிட்டிக்கு உட்பட்ட 14 கிளைக்கழக நிர்வாகஸ்தர்களே, அதனை சார்ந்த அனைத்து மதிப்புக்குரிய அனைத்து உறுப்பினர்களே, தாய்மார்களே, வாலிப நண்பர்களே, இந்திய குடியரசுக் கட்சி லட்சிய வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துவது அமரர் மாவீரன் பூசாமி அவர்கள் 1952ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி அன்று நமது சமுதாய மறைவிற்காக வாழ்நாள் மறைந்திருக்கிறார்கள். காரணம், மேல கலவரத்தை ஒழிக்கப்பட வேண்டும். அந்த மேல கலவரத்தில் ஊர்வலமாக அன்றைக்கு இருந்த ஜெர்கி கிரவுண்டு என்கின்ற நிலையிலே இன்றைக்கு இருக்கின்ற அமரர் பூசாமி நகர் காலனியிலே மிகப்பெரிய தியாகமான வரலாறு படைத்து ஊர்வலம் நடைபெற்றது. அன்றைக்கு எதிர்பாராத விதமாக போலீசார் குண்டுக்கு இரையாக்கப்பட்டுத்தான் அமரர் பூசாமி அன்னாரின் 75ஆம் ஆண்டு நினைவு தினம் அஞ்சலி வருகின்ற 22/2/2020 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இடி ஹாஸ்பிட்டல் அருகாமையில் உள்ள டாக்டர் BR அம்பேத்கர் அமரர் பூசாமி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துகின்றோம். இந்திய குடியரசுக் கட்சியை உட்பட்டவர்கள், சமூக தியாகிகள், அனைத்து கட்சியினர்கள், அனைத்து உறுப்பினர்கள் அனைவரும், அனைத்து கிளைக்கழகத்தை சார்ந்தவர்கள், அனைத்து டவுன் கமிட்டியை சார்ந்தவர்கள், அனைத்து கோலார் மாவட்ட கமிட்டியை சார்ந்தவர்கள், அனைத்து தேசிய செயற்குழு உறுப்பினர்களை சார்ந்தவர்கள், அனைத்து மாநில கமிட்டி உறுப்பினர் சார்ந்தவர்கள், தளபதி எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்காக உட்பட்ட அனைத்து நல் உள்ளங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு காலை 10 மணி அளவிலே அமரர் பூசாமி அவர்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்துவோம். அதன் காரணம் 75ஆம் ஆண்டு பவள விழா நினைவு நாள். எனவே அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் இந்திய குடியரசுக் கட்சி ஒரிகன் டவுன் கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு, அது சமயம் அமரர் பூசாமி டாக்டர் BR அம்பேத்கர் பார்க் அனைத்தும் சேதம் அடைந்துள்ளது. இதை சீர் செய்வதற்காக உங்கள் அனைவருடைய அன்பு கரங்கோஷத்துடன் டாக்டர் BR அம்பேத்கரின் வளர்ச்சி பெறுகின்ற வகையில் டாக்டர் அம்பேத்கர் சிலை அந்த பார்க்கில் இருப்பதாக இருக்கின்ற காரணம் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து தாங்களால் முடிந்த உதவிகளை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களின் இந்திய குடியரசுக் கட்சி ஒரிகன் டவுன் கமிட்டி AJ கருணாகரன் தலைவர், K சுகுமாரன் BA பொதுச் செயலர் மற்றும் கமிட்டி நிர்வாகஸ்தர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுக்காக விளம்பரம் செய்து மதிப்புக்கு மரியாதைக்கு டாக்டர் சுரேஷ் மற்றும் அவரை சார்ந்த நண்பர் அவர்களுக்கும் பணிதலான நன்றி கலந்த நல்வணக்கத்தை தெரியப்படுத்தி, என்றென்றும் டாக்டர் சுரேஷ் அவர்களை சார்ந்த குடும்பத்தினர் என்றென்றைக்கு நலமுடன் வாழ வேண்டுமாய் கேட்டுக்கொள்வதோடு, இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற அனைத்தவர்கள் கோலார் தங்கவயல் மட்டுமல்ல, கர்நாடகா மாநிலம் மட்டுமல்ல, கேரளா மாநிலம் மட்டுமல்ல, ஆந்திரா மாநிலம் மட்டுமல்ல, தமிழ்நாடு மாநிலம் மட்டுமல்ல, இந்திய அனைத்து புறம் டெல்லி மாநகரம் வரையிலும் இதை சீர் செய்து நிலைக்க வேண்டுமாய்
உங்களை பணிதலான வணக்கத்தோடு டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள் ஒத்துழைப்போடு வாழ்க வளர்க இந்திய குடியரசுக் கட்சி, வாழ்க வளர்க டாக்டர் அம்பேத்கர், வாழ்க வளர்க அமரர் பூசாமி தினம் என்று கூறி இந்த பவள விழாவை நாம் பார்க்கின்ற பொழுது இனி வரும் காலம் 75ஆம் ஆண்டு பவள விழா நீயோ நானோ மற்றவர்களை பார்ப்பதில்லை, இதுவே முதல் முறை. ஆகையினால் இந்த பவள விழாவிற்கு இந்திய குடியரசுக் கட்சியை சார்ந்தவர்கள் ஏஜே கருணாகரன் தலைவர், கே சுகுமாரன் BA மற்றும் பொதுச் அனைத்து பஞ்சாயத்தார், அனைத்து கோவில் கமிட்டி, அனைத்து மன்றத்தை சார்ந்தவர், அனைத்து நல் உள்ளங்கள், அனைத்து கட்சியை சார்ந்த நண்பர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுமாய் உங்கள் மலர் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம், ஜெய்பீம். இப்போ பேசுவோம். இனமான உணர்வுகள், சமுதாய உணர்வுகள், தன்மான உணர்வுகள், அன்பிற்கு இணையவராக விளங்கியவரும், ஆற்றலுக்கு இணையவராக விளங்கியவரும், இல்லத்தின் ஒளி விளக்காக விளங்கியவரும், ஈக குணத்தின் ஒளி விளக்காக விளங்கியவரும், உன்னத பணிக்கு உயர்வான கருத்துக்களை சொல்கின்றவரும், ஊர் போற்ற உன்னத மனிதனாக விளங்கணும், எண்ணற்ற தியாகங்களை வளர்த்தவரும், ஏனிப்படியாய் நமக்கு உதவுகின்றவரும், 2 திங்களாய் பெற்ற அவர் தாய் தந்தையாருக்கு விளங்கியவரும், ஓயாமல் உழைக்கின்றவரும், ஓய்வில்லாமல் உழைக்கின்றவரும், ஔடதமாய் மக்களுக்கு மருந்தாய் இருக்கின்றவரும், எங்கள் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரியவர் டாக்டர் சுரேஷ்குமார் அவருடைய அன்பு சகோதரன் உயர் திருவாளர் ரஞ்சித் அவர்களும் நமக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். ஆகவே இந்த நிலையிலே பாபா சாஹேப் அம்பேத்கர் கருத்துக்களையும் அமரர் பூசாமி அவர் கருத்துக்களையும் மறைந்த பெருந்தலைவர்கள், இந்திய குடியரசுக் கட்சியினுடைய லட்சிய தியாகிகள், மறைந்த பெருந்தலைவர்கள் அமரர் PM சாமிதுரை XMLA, அமரர் CM ஆறுமுகம் XMLA, இன்றைக்கு வாழ்கின்ற தளபதி S ராஜேந்திரன் MLA XMLA அவர்கள் சமுதாய பணி ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்திய குடியரசுக் கட்சியை சார்ந்தவர்கள், அனைத்து கட்சியை சார்ந்த பிரமுகர்கள், மக்கள் நல்வாழ்வுக்காக வாழுகின்ற அனைத்து கட்சியை சார்ந்த நண்பர்கள், அனைத்து பஞ்சாயத்தை சார்ந்தவர்கள், அனைத்து கோவில் கமிட்டியை சார்ந்தவர்கள், அனைத்து மன்றத்தை சார்ந்தவர்கள், அனைத்து டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தை சார்ந்தவர்கள் இதனையே அழைப்பாக ஏற்று எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து வருகின்ற 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் ED ஹாஸ்பிட்டல் அருகாமையில் டாக்டர் அம்பேத்கர் மற்றும் அமரர் பூசாமி நினைவிடத்திலே வந்து அவருடைய 75ஆம் ஆண்டு நினைவு பவள விழாவிலே கலந்து கொண்டு பவள விழாவிலே கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு அழைக்கின்றோம். இங்கனும் எங்களுக்கு ஒத்துழைத்த டாக்டர் சுரேஷ் பாபு அவர்களுக்கும் அன்பு தம்பி ரஞ்சித் அவர்களுக்கும் பணிதலான வணக்கத்தை தெரியப்படுத்தி அவர்கள் மேற்கூறிய இந்த நினைவிடத்திலே வந்து அஞ்சலி செலுத்துமாறும், உங்களோடு நாங்களும் இருக்கும், எங்களோடு நீங்களும் இருங்கள் என்ற லட்சியத்தோடு வாழ்க வளர்க அம்பேத்கரிசம், வாழ்க வளர்க இந்திய குடியரசுக் கட்சி, வாழ்க வளர்க தளபதி S ராஜேந்திரன் புகழ் என்று கூறி வாழ்க. அனைவரும் நன்றி, வணக்கம், ஜெய்பீம். நன்றி, வணக்கம்.